ஹலோ ஆல், குழந்தைங்களோட வெயிட் கெயின் அண்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான 3 பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ராகி கூல் பண்ண போகிறேன். இந்த ராகி பவுட்ரு வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர். இதை வந்து எப்படி மேக் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து கீழே வந்து நான் கொடுக்குறேன், தேவைன்னா போய் பாருங்கள். நான் வந்து 3 ஸ்பூன் அந்த பவுட்ரை எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டி பதம் இல்லாத மாதிரி நல்லா அதை வந்து கிளறி விட்டுக்கிறேன். கிளறினதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு பாதி ஆப்பிளை வந்து துருவி நான் எடுத்துக்கிறேன். தோல்னால் சீவிட்டு பாதி ஆப்பிளை மட்டும் துருவி அதை வந்து இது கூட ஆட் பண்ணி நான் இப்போ வந்து இது ரெண்டையும் இதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் வாட்டர் விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு கை விண்டாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடை வந்து கிளறணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இன்னும் அதே மாதிரி கட்டி வராத அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து இருக்கும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து தேவை அப்படின்னா 1 வயசுக்கு மேலே இருக்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுகர் எதுவும் ஆட் பண்ணல. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஃபுட்டு வந்து ஓட்ஸ் கஞ்சி தான். ஓட்ஸ் நல்லாவே குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். நான் வந்து 1 கப் பால் எடுத்துக்கிறேன். 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களா தான் நீங்கள் வந்து பால் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் தண்ணி வந்து விட்டுக்கோங்க. தண்ணியில் நம்ம வந்து இதே மாதிரி ஓட்ஸ் பவுட்ரு வந்து நான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி கட்டி வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே கைவிடாமல் கிளறணும். அப்படின்னா நல்லா வெந்து வந்துருக்கிறோம். எதுலேயுமே நான் வந்து சுகர் ஆட் பண்ணலை. உங்களுக்கு சுகர் தேவை அப்படின்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எதாவது ஃப்ரூட்ஸ் கூட அது கூட நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பால் போட்டிருக்கிறதுனால எந்த ஒரு ஃப்ரூட்ஸும் வந்து மிக்ஸ் பண்ணலை. நீங்கள் வாட்டரில் காய்ச்சுற மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைங்களோட இனிப்புக்காக நீங்கள் வந்து வாழைப்பழத்தை இதில் வந்து மசிச்சு கடைசியாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழத்தை மசிச்சு அவங்களுக்கு வந்து அதை நீங்கள் வந்து கொடுக்கலாம். கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட்டை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு டெய்லி மார்னிங் வந்து 1 டே விட்டு 1 டே இன்னும் மாற்றி நீங்கள் வந்து கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஃபுட்டை வந்து நீங்கள் இட்லி தோசை எதாவது கொடுத்து நான் ஸ்நாக்காக இதை வந்து எதாவது செஞ்சு கொடுக்கும்போது அவங்களோட வெயிட் கெயின் சூப்பராக இருக்கும். மூணாவது நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான் சத்து மாவு. அதாவது ஒரு சிலர் வந்து வீட்டிலே மேக் பண்ணுவாங்க. இது வந்து பால்வாடியில் நமக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய சத்து மாவு தான் நான் இதுவரை என் குழந்தைக்கு கொடுத்துருக்கேன். நானாக எந்த சத்து மாவும் செஞ்சதும் இல்லை, கடையிலேருந்து வாங்கினதும் இல்லை. இந்த சத்து மாவுலேருந்து கொஞ்சம் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதுலேயும் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ரு வந்து ஆட் பண்ணிக்கணும். இல்லைனா வாட்ரு அதிகமாக சான்ஸ் இருக்கிறதுனால தேவைக்கேற்ப கொஞ்சம் வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அகைன் அதே மாதிரி ஊற்றி நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதை கொஞ்சம் வாட்டரை ஊற்றி அது பாயில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். லைட்டாக அது வந்து பாயில் ஆகிற மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வச்சுருக்க அந்த மிக்ஸை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கைவிடாமல் இதை கிளறிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து அது வெந்து நல்லா ஒரு திக்கான ஒரு பதத்துக்கு வந்துடும். அப்படி வந்தோடனே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு நெய் இல்லைனா ஸ்வீட்னஸ்க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பால்வாடியில் கொடுக்குற அந்த மாவில் வந்து வெள்ளைத்தூள் வந்து கலந்துருப்பாங்க. அதுவே ஓரளவுக்கு குழந்தைகளுக்கு தேவையான ஸ்வீட்னஸ் இருக்கும். வேணும்னா நீங்கள் பழம் கூட ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட்டெல்லாம் உங்கள் குழந்தைங்களோட உணவில் நீங்கள் வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வந்தால் கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் பார்க்குறேன். பாய்.